ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றுணை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சம்ராட் மகேஸ்வரி. இன்றைய நாள் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமான நாளாக வரணும். நம்மளுடைய ராசி பலன் நம்ம பார்க்கணும். சார் ரொம்ப சிரமத்தில் இருக்கேன் சார், இன்றைக்கி எப்படி தான் இருக்குது, நம்மளுடைய ராசி பலன் பார்க்கணும். சார் கல்யாண விஷயத்தில் இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடத்த போகிற சக்ஸஸ் ஆகுமா, இன்றைய ராசி பலன் நம்ம பார்க்கணும். இப்படி தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ராசி எப்படி இருக்குது, பலன் எப்படி இருக்குன்ற பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த ராசி பலன் நிகழ்ச்சி. உங்களுக்கு சாதகமான நிகழ்ச்சி. இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம் பஞ்சாங்க குறிப்புகள் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு ராசிக்கும் உகந்த கற்கள் இருக்குது. இந்த ராசி கற்கள்னு சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? இந்த ராசி கற்களுக்கு அவ்வளோ பலன்கள் இருக்கா? இது வந்து லக்கியாக இருக்குமா சார்? இதுக்கு உண்டான பலன்கள் எப்படியெல்லாம் இந்த ராசி கற்கள் போட்டுக்கிறது, அதாவது இந்த ஜெம்ஸ்டோன்ஸை எப்படி போட்டுக்கிறது, அதனுடைய விஷயங்கள் எனக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதை பெண்டண்ட்டாக போடுறது, எதை வந்து நம்ம வந்து இயரிங்ஸாக போடலாம், எதை வந்து நம்ம வந்து மோதிரமாக போடலாம், எதை பிரேஸ்லெட்டாக போடலாம், இது போன்ற விஷயங்களை நம்ம வந்து ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகள் இதுவும் 26/8/2026 தட்சிணாயனம் பராப வருஷம் ஆவணி மாதம் 9ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் அதிகாலை 12:28 வரை. இன்று முழுவதும் திருவோண நட்சத்திரம். இன்றைய திதி திரையோதசி காலை 8:50 வரை. பின்பு இன்று முழுவதும் சதுர்த்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீர்ஷம் அதிகாலை 12:28. இன்று முழுவதும் திருவாதிரை நட்சத்திரம். மிதுன ராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைக்கி வந்து ஓணம் பண்டிகை. ஒவ்வொரு பாஷையிலையும் ஒரு பாஷை பிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பாஷைக்கும் ஒரு சிறப்பு இருக்குது, ஒவ்வொரு வழிபாட்டு முறைக்கும் ஒரு சிறப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு பக்கத்து ஸ்டேட் கேரளா மாநிலம். இந்த கேரளா மாநிலம் அப்படின்னா காட் லிவிங் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஓணம் பண்டிகையை ரொம்ப பிரமாதமாக கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமாக இன்றைக்கி கேரளாக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும். கோயில்களுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கும். இந்த நாள் அவர்கள் வாழ்க்கையில் எப்போவுமே சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சொல்லுவோம் இல்லையா, நமக்கு சித்திரக்கனி கழிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயம் தீபாவளி போச்சுன்னா மாற்றம் வரும், கந்தசஷ்டி மாறிச்சுன்னா அந்த மாதிரி அவங்க வந்து ஓணத்தை வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. அப்படி இந்த ஓண சத்தின்னு சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷமான இந்த ஓணம் பண்டிகை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, சரி இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம் ஜோதிட குறிப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம். நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தேடி வரும், வேலை வாய்ப்பு கூடி வரும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, நினச்சதை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அருமையாக இருக்கும். பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். பட்டம் பேர் புகழ் அந்தஸ்து, பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிறவங்க, தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் குடும்பத்தில் நீயா நானாங்கிற போட்டிகள் அப்பப்போ வரும். உங்கள் பெருசா எங்கள் பெருசா, உங்கள் வீடு பெருசா எங்கள் வீடு பெருசா, இப்படியெல்லாம் பேச்சுவார்த்தைகள் வரும். ஜெயிச்சு காமிக்கிறேன் பாரு, உங்கள் வீட்டு குடும்பத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கு முன்னாடி நின்று காமிக்கிறேன் பாருன்னு சில பேச்சுவார்த்தைகள்லாம் அப்பப்போ இருந்துட்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கு டாப் டக்கராக இருக்கும். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த இதெல்லாம் முடிச்சிடுவீங்க. சேல்ஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் பண்ணிவிடுவீங்க. டார்கெட்லாம் சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் வரும். பிஸ்னஸில் பேச்சில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் இருந்துட்டுருக்கும். சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. மேஷராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் டூர்ஸு ட்ராவல்ஸு லாஜிஸ்டிக் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி டிக்கெட் புக்கிங் சென்டர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு மேஷராசி நண்பர்களுக்கு.
ரிஷபராசி நண்பர்களே, ஒரு 4-5 நாள் அந்த டென்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சார் பிரயாணம் போகலாம், தூர பிரயாணம் போகலாம். இந்த மாதிரி பிரயாணங்களுக்கு உரிய நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துகிட்ருக்கு. பேச்சில் கவனமாக இருக்கணும். சில நேரங்கள் யாராவது பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு அவளை தெரியும், இவங்களை தெரியும், அவங்களே பக்கத்தில் இருந்துட்டு இல்லை தெரிஞ்சவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க, யாரை தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப கவனமாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குள்ளான அற்புதமான தினமாக இந்த தினம் வந்து இருந்துகிட்ருக்கும். அப்பா மூலமாக சில நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குன்னா அப்பாவுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை என்பது தேவை. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயம் கைகூடி வரும். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. அதே சமயத்தில் தூர பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். எஜுகேஷன் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு காரிய அனுகூல்யமாக, காலேஜ் அரியர் சம்மந்தமான விஷயங்கள், எக்ஸாம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், லைப்ரரி, ஸ்கூல், காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மேல் படிப்புக்காக வேறு இடத்துலேருந்து படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இட சம்மந்தமான பிரச்சனை இருந்தவங்களால் தீரக்கூடியதான நாளாக இன்றைய தினம் வந்து கண்டிப்பாக ஏற்படக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், லாப பிரயாணம் இருக்குது. தம்பி தங்கைகளுக்கும் உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்களை குழம்பாமல் காரியத்தை செயல்பட்டால் ரிஷபராசி என்பவர்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, மலைக்கோயில் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையுங்க. மிதுன ராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசிக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. நட்சத்திர ரீதியாக சாதகமாக இல்லாதங்காட்டி இரவு நேரம் பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். மற்றவங்ககிட்ட காசிப்ஸ் பேச வேண்டாம். மற்றவங்கள பற்றி உங்ககிட்ட ஏதாவது சொன்னால் அல்லது உங்களை பற்றி உங்ககிட்ட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஏதேனும் காது வழி செய்திகள் வந்தால் அவங்ககிட்ட கேட்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. வாகனத்தில் ஓட்டும்போது சாகசங்களை தவிர்த்துக்கிறது, முடியாத வெயிட்டை தூக்கக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடாது. சில விஷயங்களில் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு பேசுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. சின்ன விஷயத்தை பெருசாக எடுக்கக்கூடாது. வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், குட்டி கல்லை பக்கத்துலேருந்து பார்த்தா பாறாங்கல் மாதிரி தெரியும்னுவார். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பேசும்பொழுது கவனமாக இன்றைய தினத்தில் இருக்க வேண்டும். மற்றவர்கள் இன்றைக்கி தான் சின்ன சண்டை போட்டால் கூட சரி நமக்கு தான் டைம் சரியில்லை, ரொம்பலாம் பேச வேண்டாம், விட்டுடலாம் அப்படிங்கிறத விட்டு கொடுத்துட்டேன்னா இன்றைக்கி அந்த கிரகங்களுக்கு வேலையெல்லாம் போயிடும். என்னடா இது இன்றைக்கி பெரிய பிரச்சனை வரும்னு நினச்சேன், இவங்களை வச்சு சரியான இன்றைக்கி பிரச்சனை பண்ணலான்னு நினச்சா ஒன்றுமே நடக்கலையேன்னு கிரகங்களே ஆச்சரியப்படும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நீங்கள் நடந்துக்கணும். இன்றைய தினத்தில் நீங்கள் தெய்வ சக்தியை கொண்டுக்கணும். இன்றைய தினத்தில் நீங்கள் தெய்வீக வழிபாட்டை பலப்படுத்திட்டேன்னா போதும். யாரை வழிபடுறது சார்? துர்க்கை வழிபாடு விசேஷமான பலன்களை தரும் அற்புத வழிபாடுங்க. கடகராசி நண்பர்களே, கடகராசிக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக தெரிகிறது. எல்லா விஷயங்களும் டக்குன்னு நடக்கும். கணவன் மனைவி கணவர்கிட்ட கேட்டுன்னு எல்லா காரியத்தையும் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிஸ்னஸ் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள், கூட்டு தொழில் பண்ண போகிறோம், யார் யாருக்கு ஷேர் என்ன, யார் இவ்வளோ போடுறா, யாருக்கு எப்படி இந்த தொழில் நடக்க போகிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது கடகராசி நண்பர்களுக்கு. அதே சமயத்தில் குடும்ப ஒற்றுமைகள் கூடி வரும். ரொம்ப நாள் எதிர்பார்த்த நபர் அடடே இப்போ தான் எதிர்பார்த்த முன்னாடி வந்து நிற்கிறலேன்னு ஆச்சரியப்படுவீங்க. ஃபோன் பண்ணலான்னு நினைப்பில் அவள் ஃபோன் பண்ணுவாள், சே இப்போ தான் அவங்களை நினச்சேன் தெரியுமா. இன்ட்யூஷன் வில் ஒர்க் டுடே. இன்ட்யூஷன் பிரமாதமாக வேலை செய்யும். வயசானவங்க கொஞ்சம் கவனமாக இன்றைய தினத்தில் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் திருமண காரியம் எதிர்பார்த்தவங்களுக்கு டக்குன்னு நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிடுது, பையனை பிடிச்சிடுது, பொருத்தம் சூப்பர், எல்லாமே கூடி வர்றது அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் அப்பப்போ கொஞ்சம் பயமெல்லாம் வரும். ரொம்பலாம் பயப்பட வேண்டாம். எல்லாமே சக்ஸஸ், வெற்றி தான் உங்களுக்கு. கடகராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு அற்புதமான வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு, சிம்மராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டு சின்ன விஷயங்களில் இந்த உடல் ஆரோக்கியத்துக்குண்டான மருத்துவரை பார்க்கறதுக்குண்டான தினமாக இருக்கும். வேலை வாய்ப்பு சம்மந்தமான சின்ன முடிவெடுக்கிறது நீங்கள் தப்பு, நீங்கள் அப்படி பேசியிருக்கக்கூடாது. இந்த ஆட்கள்கிட்ட நீங்கள் வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்க, உங்களை யாருங்க இப்படி பேச சொன்னது அப்படின்னு மற்றவங்க கேட்குற மாதிரி டக்குன்னு ஏதாவது பேசிவிடுவேன். அதனால் வேலை ஆட்கள்கிட்ட டக்குன்னு திட்டுறது, பேசுகிறது, எப்பவுமே ஆல்டர்னேட்டிவ் இல்லாமல் நீங்கள் எதையுமே பண்ணக்கூடாது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்றைக்கி மருத்துவரை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினம் உண்டு. ஆனால் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. பண விவகாரங்கள், ஏதாவது கடன்லாம் அடைக்கணும், அடைச்சி தீர்த்துடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. அதுக்கெல்லாம் முயற்சி எடுத்துருந்தேன்னா டக்குன்னு அந்த காரியத்தை அடைச்சிடுறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி இந்த வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம ஏதாவது அவசரப்பட்டு சில பேர் கோபத்தில் நான் வேலைக்கு வரலைங்க, யாரையா பார்த்துக்கோங்கன்னு விட்டுட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் வேலையே கிடைக்காமல் இருக்கும். அதில் கவனம் என்பது தேவை.
மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. சில தோல்வி ஆறுதுன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. பின்னாட்களில் வெற்றி ஆகக்கூடிய செயல்கள் இருக்கும். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு 50% பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு, அதே மாதிரி பெருமாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் சாதகமான பலன் இருக்கா, வெற்றிகள் கூடி வரக்கூடிய தினமா அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் சிறப்பாக இருந்துகிட்ருக்கு. பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைக்கி இடமாற்றம் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்துகிட்ருக்கும். வீட்டில் ஒரு விஷயத்தை சொல்கிறது, இந்த மாதிரி திருமணம், அதே சமயத்தில் எனக்கு இந்த விருப்பம், இந்த தொழில் பண்ணலான்ற விருப்பம், எனக்கு நான் என்னோடய ஐடியா இது. அதே மாதிரி சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு சூழ்நிலைகள், கலை, ட்ராமா, ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கிறவங்க, ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஒரு ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தொழில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மிடில் மேனாக இருந்த காரியம் பண்ணிட்டு இருக்கவங்க சூப்பராக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கறது. கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கிரகநிலைகள்லாம் சாதகமாக இருந்துட்டுருக்கு. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், பட் யூ வில் வின் த ரேஸ். நீங்கள் கவலையே பட வேண்டாம். மாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு சூப்பர் மாற்றமாக இருந்துகிட்ருக்கும் இன்றைய தினம். உடம்பு பிரச்சனையெல்லாம் இருந்துட்டுருக்கவங்க தீரும், கடன் பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். வேணால் பாருங்கள், ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். இடம், வீடு, பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அடுத்த நிலை காலேஜ் பண்ணலாமா அப்படின்னு தோணும். ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அடுத்தது மிகப்பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பண்ணலாமா. ஸோ வளர்கிறதுக்கு உண்டான நெக்ஸ்ட் லெவல் என்னவோ அதை பார்த்து நீங்கள் நகரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் இடங்களை பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டை தொழில் இடத்துக்கு பக்கத்துலேயே மாற்றுறது, அப்படி இல்லைன்னா வாடகைக்கு இருக்கிறத சொந்தமாக தொழில் இடத்துக்கு எப்படி மாற்றுறது அப்படிங்கிற யோசனைகள் இருந்துகிட்ருக்கும். இதெல்லாம் இன்றைக்கி சூப்பராக இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்களில் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அம்மா வழி சொந்த பந்தங்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நல்ல விஷயங்கள் இன்றைய தினத்தில் நடக்கும். தொழிலுக்கு உண்டான முதலீடு சேமிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இன்றைய தினத்தில் துளாராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்களே, விருச்சிகராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டார் அப்படின்னா சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் இருந்துகிட்ருக்கும். சில குழப்பமெல்லாம் இருந்து மாறிடும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். தெளிவாக யோசிப்பீங்க. தெய்வ அனுகிரகம் பூர்ணமாக இருக்கும். இன்றைக்கி போகிற வழியில் அப்படி டக்குன்னு எல்லாம் க்ரீன் சிக்னல் தான். திடீர்னு இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா கோயிலில் தீபாவளி நடக்கும், அர்ச்சனை நடக்கும், ஆச்சரியமாக இருக்கும். கோயில் பிரசாதம் உங்கள் கையில் வரும். என்னப்பா இது அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. தம்பி, தங்க, அக்கா, மூத்த சகோதரர் இவங்க மூலமாக உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். காலேஜில் அரியர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மாறும். காலேஜ் சம்மந்தமான, ஸ்கூல் சம்மந்தமாக, பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, எஜுகேஷன் சம்மந்தமான என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு ரெக்டிஃபை ஆகிடும். லைப்ரரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, அதே சமயத்தில் ஸ்டேஷ்னரி வச்சுட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் என்ன நடக்குமோ அப்படின்னு பதஷ்டத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மாறிடும். பதஷ்டம் எல்லாமே மாறிடும், கவலைப்பட வேண்டாம். விருச்சிகராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு இன்றைய தினம் கிரகநிலைகள் சாதகம், பணவரவுகள் தேடி வரும். ஆனால் எப்போவுமே ஈஸியாக வரணுமா, நம்ம ஜாதகம் தான் இப்படி இருக்க, எங்கே போய் ஈஸியாக வர்றது அப்படிங்கிற கவலைகள் இருக்கிறவங்களுக்கு வரும் செலவாகும். அல்லது ஒரு பிரச்சனையோடு இது கடையில் கிடைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கும். குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக திருப்பி சமாதானத்தில் கொண்டு வரதுக்குள்ளே நான் பட்ட பாடு. பேச்சுவார்த்தைகளில் கவனம் என்பது தேவை. ஃபேமிலி விஷயத்தில் 3வது மனுஷால் நுழையவிடப்படாது. சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக்கப்படாது. இன்றைய தினத்தில் பண விவகாரங்களில் ஹெல்ப் பண்ணிவிட்டு மாட்டிக்கப்படாது. அதே சமயத்தில் மற்ற கையெழுத்து போட்டு மாட்டிக்கப்படாது. இந்த மாதிரி விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் ஒவ்வொரு விஷயமும் கவனமாக பேசி, கவனமாக யோசித்து, கவனமாக செயல்பட்டால் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பதில்னா சிவபெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. மகர ராசி நண்பர்களே,
இன்றைக்கி நட்சத்திர நாள். அதனால் நிறைய பேருக்கு டிபெண்ட்ஸ் அவங்களுடைய ஜாதகம். சில பேருக்கு சூப்பர், சில பேருக்கு பார்த்துட்டோம்னா என்ன சார் சூப்பர், குழப்பம். இந்த மாதிரி டிபெண்ட்ஸ் அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறும். அவங்க ஜாதகத்தை பொறுத்து அவங்களுடைய மாறும். சில பேர் எமோஷ்னலாக இன்றைக்கி ரொம்ப அப்படியே டவுனாக இருப்பேன். சில பேர் ரொம்ப எனக்கு ஐடியா பண்ணி இன்றைக்கி பாருங்களேன் எப்படி ஐடியா வருது, பிரமாதமாக ஐடியா வருது. ஐயோ நீ இப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கும், நீ இப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பா. எல்லாத்துக்கும் ஐடியா கொடுக்குறேன், எனக்கு தான் இப்படி இருக்கோ அப்படின்னு யோசனைகளும் சில பேருக்கு வந்து இந்த தினத்தில். இதெல்லாம் அவங்களோட ஜாதகத்தை பொறுத்தளவு தசா புத்தி அந்தர சூக்ஷமத்தை பொறுத்தளவுக்கு மாறும். ஏன்னா நட்சத்திர தினமாக இன்றைய தினம் இருக்கங்காட்டி. மற்றபடி மகர ராசி என்பவர்களுக்கு சூப்பராக இருக்குன்னா நீங்கள் என்ன காரியத்தை பண்ணிக்கலாம், இரவு நேர பிரயாணத்தை தவிர. சரியில்லைன்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. மற்ற வாழை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது அவங்களுக்கு. இல்லைன்னா டென்ஷன் ஆவேல், கோவப்படுவேல், இன்றைக்கி எதாமே தப்பாக படும், இந்த மாதிரி. ஸோ ரெண்டுமே இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி நண்பர்களை இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணம் வேண்டாம். டென்ஷனாக இருக்கிறவா கோவப்படுறதை தவிர்த்துக்கிறோம். பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இன்றைய தினத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக வழிபாடு வெற்றி வழிபாடாக இருக்கும். இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடாக உங்களுக்கு அமையும். கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு நீ கொஞ்சம் விரயங்கள்லாம் அப்பப்போ இருந்துருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி லாபமாக வரும், அதுக்கப்புறம் விரயம் இருக்கும், திருப்பி லாபமாக இருக்கும். ஏன் இந்த விரய லாபமெல்லாம் சொல்கிறேன்னா, நிறைய பேர் ஷேர்ஸ் பண்ணுவாள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பணம் நிறைய சம்பாதிக்கணும். இன்றைக்கி அந்த தின பிரகாரம் சம்பாத்தியத்தில் இருந்துட்டுருப்பாங்க. அதனால தான் இதை ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அதனால் பண விவகாரங்களில் லாப நஷ்டங்கள் கொஞ்சம் இந்த விரயங்கள் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். கவனம் தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், ஆன்சைட் வேலையெல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு டாப் டக்கராக அமையும். வேலை வாய்ப்பு இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி உடம்பு ரீதியான பிரச்சனைகளுக்கு மருத்துவரை சந்திக்கக்கூடிய தினமாக கூட இன்றைய தினத்தில் உண்டு. 4-5 நாளாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள் மருத்துவத்தை சந்தித்தவரை திருப்பி சந்திக்கிறது, அவர்கிட்ட பேசுகிறதுக்குண்டான நாளாக கூட இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம எவ்வளவோ போராடுறோம், சம்ஹவ் அது ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகிறது. என்ன ஆகுது அப்படிங்கிறத இன்றைய தினத்தில் யூ வில் ஸ்பாட் அவுட். அதை வந்து கரெக்டாக பார்த்து செயல்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்குது. கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது தவிர்த்துக்கிறது நல்லது. செல்ஃப் சக்ஸஸ், நினச்ச காரியம் சக்ஸஸ் ஆகும். சில விஷயங்கள் தோல்வியாச்சுன்னா நல்லது தான் அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்கோங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில பேர்லாம் நிறையா யோசனை சொல்லுவாள், சில பேர் நிறைய ஐடியா சொல்லுவாள். சில பேர் பார்த்துட்டேன்னா தப்பான ஐடியாவை கொடுத்துடுவா. சில பேர் இப்படி இருக்கலாமே அப்படி இருக்கலாமேன்னு தப்பாக ஐடியா கொடுப்பா. ஸோ ஆளுக்கு தகுந்தாப்பில், சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய டிசிஷன் மாற்றிப்பீங்க. பிரியமானவர்களை சந்திப்பீங்க. சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டவங்களுக்கு டாப்பாக இருக்கும். ப்ளேபேக் சிங்கராக இருந்தாலும் டாப்பாக இருக்கும். ரொம்ப ஒற்றுமையாக குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கு, பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடியது. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்துருவாள். வேலை வாய்ப்பு இடமாற்றம் பண்ணு, தொழிலில் சில மாற்றங்கள்லாம் பண்ணுவீங்க. இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளுங்க, ரொம்ப பிரமாதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நோய் ஏதாவது இருந்ததுன்னா அது கொஞ்சம் குணமாயிடும். கடன் ஏதாவது இருந்ததுன்னா அதை அடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மனக்குழப்பங்கள் சின்னதாக வந்து போகும், ஆனால் பெருசாக ஒன்றும் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சூப்பராக இருக்குது. இன்றைக்கி பக்கத்தில் இருக்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். குலதெய்வ வழிபாடு நினச்சதை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கும். இந்த நேமெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. குழந்தைகளுக்கு தொழில் ஸ்தாபனங்களுக்கு பேர் வைக்கிறது, அதற்கெல்லாம் இன்றைக்கி சூப்பராக இருக்குது இன்றைய தினத்தில். ஸோ சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. மீனராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் ஏதாவது தடங்கள், பிரச்சனை, சண்டை கிண்டை வந்ததுன்னா ஒன்றும் இருக்காது, கவலைப்படாதீங்க. நல்லதுக்கு தான். நாரத கழக நன்மைக்குங்க மாதிரி இந்த விஷயங்கள் வந்து நமக்கு நல்லது தான் வருது அப்படின்னு நினச்சிக்கோங்க. இன்றைய தினத்தில் அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய தினமாக இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் துர்க்கை வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, பைரவர் வழிபாடு விசேஷ வழிபாடாக அமையும். மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.